ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 200 ml ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அது கூடவே சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கிராம்பு 2, ஏலக்காய் 2, இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துட்டேன் நான். அது எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயம் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சு அதையும் கூட ஒரே ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து அதையும் வதக்கிக்கலாம். ஸோ அது கூடவே எல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வரும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதையும் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதில் மெயினாக நான் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் பட்டு ஜீரகம், சோம்பு எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்ன ஹைலைட் அப்படின்னா, சிக்கனை முதலே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதாவது இந்த கரம் மசாலா தூள், அப்புறம் மிளகாத்தூள், இந்த மாதிரி எல்லா தூளும் போட்டு, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நான் காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம இந்த குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். தயிர் எல்லாமே போட்டு நல்லா ஊற வச்சதுனால நல்லா அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா பிடிச்சிருச்சு. அது போக நம்ம இதுக்கு பிரியாணி செய்யும்போதும் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், ஏற்கனவே நம்ம பட்டை கிராமெல்லாம் போடுறதுனால நிறைய போட தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். அது கூடவே மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன். நல்லா பரட்டி வரும்போது இன்றைக்கி நான் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற விதத்தில் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது ஈக்குவலாக இன்றைக்கி 4 டம்ளர் நான் பாசுமதி அரிசி சின்ன டம்ளரில் எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா ஊறிடுச்சு. ஒரு மணி நேரம் பக்கம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதை அப்படியே எடுத்து இந்த சிக்கன்லாம் நல்லா ஆயில் விட்டு நம்ம உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே தயிர் இந்த மாதிரி எல்லாமே என்ன தான் நான் ஆல்ரெடி சிக்கனில் மேரினேட் பண்ணிக்கு தயிர் ஊற்றிருந்தாலுமே இப்போயும் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டேன். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு பிரியாணியுமே நல்லாயிருக்கும். நமக்கு அந்த ஸ்பைசினஸ் காரமும் ஓரளவுக்கு நார்மலாக நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ தண்ணி அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி சில பேர் நெய் ஸ்டார்டிங்லேயே ஊற்றுவாங்க. நம்ம நெய் அது ஊற்றி செய்கிறது அது ஒரு விதம். இன்றைக்கி நான் அப்படியெல்லாம் செய்யலை. ஃபஸ்ட்டு குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு விசில் தான் விட்டேன். கீழே நம்ம தோசைக்கல் தவா போட்டு அதில் ஒரு 15 மினிட்ஸ் தம் வச்சுட்டேன். தம் வச்சுட்டதுக்கு இறக்குனதுக்கப்புறம் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இறக்கும் போது நான் நெய் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டேன். லைட்டாக ரொம்ப போட்டு கிளறாமல் அடியிலேருந்து லைட்டாக அப்படி கிளறி உதிரியாக வந்துருச்சு பிரியாணி. ஸோ நம்ம வீட்டில் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்க போகும்போது இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். அதிக ஸ்பைசி கிடையாது, ஆனால் சாப்பிட்றதுக்குமே சாஃப்டாக அந்த பிரியாணி நம்ம வச்சு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மெயின் திங் என்னென்னா, நிறைய பேர் பண்ணுற ஒரே திங் என்னென்னா சிக்கனை மேரினேட் பண்ண மாட்டாங்க. இதை மேரினேட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.